இந்திய விமானப்படையிலிருந்து ஓய்வு பெற்றது MiG-21 ரக போர் விமானங்கள். 60 ஆண்டுகால சேவைக்கு பிரியா விடை. சேவையை தொடங்கிய சண்டிகரிலேயே பயணத்தை நிறைவு செய்த MiG-21 ரக போர் விமானம். சாகசங்கள் மூலம் பிரியா விடை கொடுத்த பாதுகாப்பு படை. அமெரிக்காவில் ஆலை இல்லாத நிறுவனங்களின் மருந்துகளுக்கு 100% வரி. ஏற்கனவே இந்தியாவுக்கு 50% வரி இருக்கும் நிலையில் கேள்விக்குறியாகும் மருந்து ஏற்றுமதி. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அடுத்தடுத்த நடவடிக்கைகளால் அச்சத்தில் முதலீட்டாளர்கள். சந்தையில் 4% வரை சரிந்த பார்மா நிறுவனங்களின் பங்குகள். ஒரே நாளில் கிலோவுக்கு 3000 ரூபாய் உயர்ந்தது வெள்ளியின் விலை. வரலாறு காணாத வகையில் 1,53,000 ரூபாய்க்கு விற்பனையாகும் 1 கிலோ வெள்ளி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 40 ரூபாய் உயர்ந்து 10,550க்கு விற்பனை. சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து 84,400 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. திருப்பதி பிரம்மோற்சவத்தின் 3வது நாளான இன்று காலை சிம்ம வாகனத்தில் உலா வந்த மலையப்ப சுவாமி. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் சார்பில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள். மத்திய பிரதேசத்தில் ராவணனை மருமகனாக கொண்டாடும் கிராம மக்கள். தசரா பண்டிகையின் போது சிறப்பு வழிபாடு செய்யும் வினோதம். குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலங்களில் களை கட்டிய துர்கா பூஜை. நவராத்திரி விழாவில் பாரம்பரிய கர்பா நடனமாடி வழிபடும் மக்கள். புலசை முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா கோலாகலம். கும்ப தீர்த்தத்துடன் நடனமாடிய பக்தர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக குளிக்க தடை. தென்காசி மாவட்டம் 5 அருவியிலும் நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பு. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் தொடரும் கனமழை. கனமழையால் சாலைகளில் தேங்கிய நீரால் மக்கள் அவதி. டெல்லியில் அக்டோபர் 7 முதல் 9ஆம் தேதிக்குள் செயற்கை மழை. காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த கான்பூர் IIT-யுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். பீகாரில் பெண் தொழில் முனைவோருக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தை தொடக்கி வைத்தார் பிரதமர் மோடி. 75 லட்சம் பெண் தொழில் முனைவோருக்கு 10,000 ரூபாய் நிதி உதவி.
கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவின் மகிழ்ச்சி தருணங்களை பகிர்ந்த முதல்வர் ஸ்டாலின். நெகிழ்ந்து போனேன் என்றும் உணர்ச்சி பொங்க பதிவு. தமிழக அரசின் விழா கல்வி சாதனை விழாவாக தெரியவில்லை, பாடல் வெளியீட்டு விழா போல இருந்தது. திமுக அரசின் மாடல் திராவிட மாடல் அல்ல, விளம்பர மாடல் என்று சீமான் விமர்சனம். தாவேகா கொடிக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு. கட்சியின் தலைவர் விஜய் 6 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவு. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நாளை விஜய் பரப்புரை செய்ய காவல்துறை அனுமதி. திருச்சி, பெரம்பலூர், நாகை, திருவாரூரை தொடர்ந்து நாமக்கல் மற்றும் கரூரில் பரப்புரை. தமிழ்நாட்டின் புதிய காவல்துறை டிஜிபி யார்? டெல்லியில் உள்ள யுபிஎஸ்சி ஆணையத்தில் ஆலோசனை.